Facebook friend வினோத். Facebookல அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தீங்க, நேர்ல பார்த்தா இவ்ளோ கேவலமா இருக்கீங்க. ஓ அது என் ஃப்ரெண்ட் விக்டரோட போட்டோ. அழகா இருப்பான். அதனாலதான் எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அவன் போட்டோவை Facebookல ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருக்கோம். நான் ரசிச்சது அந்த ஃபேஸ தான், உன் மூஞ்சே இல்ல. ஆகா அனுஷ்கா லிப்ஸ். இந்த Dress மாதிரி போட்டேனா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஐயோ இந்த சிரிப்புல ஸ்னேகாவே மிஞ்சிட்டோமா. எம்புட்டு இருக்குது ஆசை உண்மையிலே நான் காட்ட போறேன். பிட்டு உட்காருமா, யாரும் வந்து போறாங்க சீக்கிரம். காப்பாரு வாழைத்தண்டு மாதிரியே இருக்கு. மசாஜ் பண்றேன். யாரு இந்த நேரத்துல? ஐயோ ஐயோ என் புருஷனா இருக்குமோ? புருஷனா? புருஷன்ல நீ மாட்டினா நீ எனக்கு Facebookம் வேண்டாம், நீயும் வேண்டாம். ஆள விடுங்கடா சாமி. புருஷன் கண்ணுல பற்றாத, ஓடிடு போ போ. ஏய் ஐயோ இதுக்குள்ள நெஞ்சு போமா. ஐயோ பத்தாது. எங்க வரீங்க? ஐயோ ஐயா வாடி, உள்ள வாடி. நல்ல மூட்ல இருக்க வாடி. ரொம்ப அழகா இருக்கு. இவனுக்கு இப்படி ஒரு அசிங்கமான புருஷனா? நீங்க என்ன திடீர்னு பாசம் போகுது? உங்களுக்கு என்னோட ஆபீஸ் தான முக்கியம். பேசிக்கலாம், நேரம் ஆகுது. மேடம் யாரா நீ? பிளம்பர் சார். பிளம்பரா? ஆமா சார். இந்த ஏரியாவில் பார்த்தா இல்லையா? புதுசா வந்திருக்கேன் சார். இனிமே அடிக்கடி சம்பு கிளீன் பண்ண வருவேன் சார். வரேன் சார். சார் நீங்க எந்த சோப்பு சார் யூஸ் பண்றீங்க? ரொம்ப கருப்பா இருக்கீங்க. மேடம் அப்புறம் வரேன். ஏண்டா அந்த பொண்ணு எதுக்குடா மிரட்டா? அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு? இல்ல சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்துறா சார். அதுக்காக அந்த பொண்ணு மிரட்டியா? நீ இந்த ஏரியா ரவுடியாக போறியா? இல்ல சார், சும்மா பயமுறுத்த தான் சார். தொலைச்சிடுவேன் படம். புடிச்சு உள்ள போடுங்க அவனை. சார் யாரோ சைக்கோ சார் என்னையும் என் வைஃபையும் கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். சார் அவன் பார்ல குடிச்சிட்டு இருக்கான் சார். நீங்க வந்தீங்கன்னா என் வைஃபை காப்பாத்தலாம் சார். ப்ளீஸ் சார். உன் பேர் என்ன? விக்டர் சார். உன் பொண்டாட்டி பேரு? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? ஆமா சார். இப்பதான் உன் பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. கம்ப்ளைண்டா? எம்எல்ஏயா? நீ தினம் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றியாமே. நானா சார்? எங்கிட்டயே நடிக்கிறியா? நான் டார்ச்சர் பண்றேன்னு சொன்னால வைஃப். நீதான் டார்ச்சர் பண்றியா? போலீஸே ஏமாத்த பாக்குறியா? பொண்ணுங்கன்னா உனக்கு விளையாட்டா போச்சா? சார் நான் ஏன் சார் டார்ச்சர் பண்ணணும்? அப்புறம் ஏன் பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா? சார் ஏதோ தப்பு நடந்துக்கு சார். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் இப்படி நடந்துச்சே பிடிச்சு உள்ள போட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கற? போ வெளியே. பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்து. போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு. போ. இனிமே உன் மேல எந்த புகாரும் வரக்கூடாது. டேய் திருடா, என்கிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பாத்தியா? ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த. இப்ப என்னாச்சு விக்டர்? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் வைஃப் வச்சு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட நீ. டேய் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியடா. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா. என்கிட்ட இருந்து எங்கடா தப்பிச்சு போவ? தப்பிச்சு போவ? எப்படி தப்பிச்சு போவ? எங்க தப்பிச்சு போவ? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் மில்கா சிங் அவங்களே 1 ஹவருக்கு 45 கிலோமீட்டர் தான்டா ஓடி இருக்காங்க. ஓகே நீ கூட அவங்கள விட வேகமா ஓட முடியும். ஆனா இந்த கார் இருக்க உன்னை விட 3 மடங்கு வேகமா ஓடும். அப்புறம் எப்படி நீ என்கிட்ட தப்பிக்க முடியும்? தப்பிச்சிருவ நீ? ஒருவேளை நீ தப்பிச்சிருந்தா உன் வைஃப் எனக்கு முந்தி விரிச்சிருப்பா. அதுவும் உன் கார்ல. தப்பு செய்யற, தப்பிக்க முடியாத அளவுக்கு தப்பு செய்யற. உனக்கு என்னோட பவர் தெரியா நினைக்கிறேன். பாக்கறியாடா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் பண்ணிட்டப்பா. ஃபைட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். வா கம்.
நீ டான்ஸ் தான் நல்லா பண்றேன்னு நினைச்சேன், ஃபைட் கூட சூப்பரா பண்ற. உன்ன மாதிரி ஆள் கூட ஃபைட் பண்றது சந்தோஷமா இருக்கு. வாடா. விக்டர் வந்துங்க. யா. விக்டர் கம் ஃபாஸ்ட். டேய், என்கிட்ட இன்னொரு போன் இருக்கு. இந்த போன்லயும் டயல் பண்ணி பேசலாம். நான் இப்பவே போன் பண்ணி லாரன்ஸ் கிட்ட பேசி இப்பவே உன் வம்சத்தை அழிக்கிறேன் பாரு. ஏய், லாரன்ஸ்க்கு போன் பண்ணுவியா? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் தானே வரும். என்னன்னு வரும் தெரியுமா? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து சிறிது நேரம் கழித்து டயல் செய்யும் அப்படின்னு தான் வரும். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான்டா வரும். டேய் ஹீரோ, நீ ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நான் உன்னை விட ரொம்ப புத்திசாலிடா. லாரன்ஸ் எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எனக்கு தான்டா தெரியும். என்ன பண்றது? சோ அதனால போனை என்கிட்ட கொடு. வெரி குட், அந்த போனையும் கொடு. வா, பின்னாடி உட்கார். என்னமா அடிக்கிறடா நீ? வா உட்கார். ஏறா. வணக்கம் சார். வணக்கம். என் பேரன் விக்டரும் அவன் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவும் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. இன்னும் வீட்டுக்கு வரல சார். என்னாச்சுன்னு தெரியல. டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார். உங்க பேரன்னு சொன்னீங்க? விக்டர் சார். விக்டரா? ஏய்யா, அப்ப வந்த ஆளு இதே பேர் தானே சொன்னா? ஆமா சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. ம் ஜீப் எடு. ஓகே சார். வாங்க. ம் டேய் ஹீரோ, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு வாடா. இல்லன்னா 11வது நிமிஷத்துல உன் வைஃப் ரெண்டும் உனக்கு கிடைக்காது. ஹாய் விக்டர், வாட் அ சர்ப்ரைஸ். வேற வழி இல்ல. சரி, என் வீட்டு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ற நீ? Are you mad? Hey no. சாரி சிம்ரன், உன்னை கொல்ல சொல்லி இன்னொருத்த அனுப்பியிருக்கா. என்னக்குள்ள சொன்னானா? யார் அது? தெரியாது, ஆனா உன்னை கொல்றது மட்டும் அவனுக்கு முக்கியம். என்ன கொலை பண்ணா உனக்கு என்ன லாபம்? என் வம்சம் விருத்தியா. என்ன சொல்ற விக்டர்? அப்படின்னா என்ன கொல்ல போறியா? வேற வழி இல்ல சிம்ரன். இவன் போட்டோ உன் வீட்டுல எப்படி? இவர்தான் என் புருஷன். உன்னை கொலை பண்ண சொன்னதே இவன் தான். வேணாம் விக்டர், ப்ளீஸ் விக்டர், ப்ளீஸ் I'm sorry. விக்டர். விக்டர் என்ன மன்னிச்சு. எனக்கு வேற வழி தெரியல சிம்ரன். என்ன மன்னிச்சிடு. விக்டர், I'm sorry சிம்ரன். டேய், உனக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சுடா. ஷூட் பண்ணு. டேய், ஷூட் பண்றியா இல்ல லாரன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? லாரன்ஸ், ஏய் நோ. வேண்டாமா? வேண்டாமா? அப்ப ஷூட் பண்ணுடா. ஷூட் பண்ணுடா அவள. ஷூட். லூசாடா நீ? எதுக்கு விளையாடிட்டு இருக்க? வரேன், உன்கிட்ட மறுபடியும் வரேன். வெயிட் பண்ணுடா.
பாரு பாருடி, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்காக உன்னை கொல்ல வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு நீ என்ன பத்தி என்னடி பேசுன? என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் கலிஃபோர்னியா போறேன். அப்ராட் ஜாப்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் வந்திருக்குல்ல, இப்ப மட்டும் ஏன் சின்ன குழந்தை மாதிரி இவ்ளோ ஹாப்பியா பிஹேவ் பண்ற? எனிதிங் ஸ்பெஷல்? எஸ், இப்பத்துல இருந்து என் லைஃப்ல எல்லாமே சம்திங் ஸ்பெஷல். விக்டர் கூட என்னோட நியூ லைஃப் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விக்டர் கூட நியூ லைஃபா? வாட் டு யூ மீன்? விக்டருக்கு ப்ரமோஷன் கொடுத்து என் கூட கலிஃபோர்னியா கூட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த இந்தியா பக்கமே வரமாட்டேன். ஹே, என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் புருஷனால எனக்கு சந்தோஷமே இல்லை. அவனுக்கு 24 மணி நேரமும் அந்த சினிமா ஆசை தான். சினிமாவை பெரிய வில்லன் ஆக போறானா? உன் புருஷனால உனக்கு சந்தோஷம் இல்ல சரி, இந்த காலத்துல கள்ள காதலாம் ரொம்ப சாதாரணமா போச்சுடி. அதுக்காக புருஷன் குழந்தையெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுடி. என் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும். நான் கலிஃபோர்னியால இருந்து பண்ண அனுப்ப போறேன். அவ படிச்சு பெரிய ஆளாக போறா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறா. எனக்கு இந்த சொசைட்டி பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு முக்கியம் என் என்ஜாய்மெண்ட், என் சந்தோஷம். விக்டர் கூட என் லைஃப் நினைச்சு பார்த்தாலே ஆஹா. வேலைக்காக என் புருஷனை பத்தி பேசி என் மூட் அப்செட் ஆக்காது. என்ன சந்தோஷமா இருக்க விடேண்டி. ஐ லவ் விக்டர். விக்டர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம். அவ்வளோ மயக்கண்டா இவளுக்கு, உன் மேல அவ்வளோ மயக்கண்டா இவளுக்கு. ஏய், என்னடா பேசுற நீ? நீ அழகானவன் தான்டா, நீ ரொம்ப அழகா இருக்க, நிஜம்தான். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது நியாயமாடா? ஏய், நீ ஏதோ தெரியாம பேசுற. யாரா தெரியாம பேசுறா? என் 2 கண்ணால பார்த்தேன்டா. அன்னைக்கே உன்னை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணேன்டா. எத்தனை ராத்திரியில துடிச்சிருக்கேன் தெரியுமாடா? தூக்கமே இல்லாம தவிச்சிருக்கேன்டா. நான் பட்ட அவஸ்தை நீயும் படணும், அதே மாதிரி நீயும் துடிக்கணும். என் முன்னாடியே என் வைஃப் உன்னை பத்தி பெருமையா பேசுறதும், அவளை கூட்டிட்டு நீ லாட்ஜா சுத்துறதும் ஒரு புருஷனா எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என் பொண்டாட்டியை கூட்டு சுத்துறல, உங்க 2 பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன்டா. டேய், நீ நினைக்கமே நடக்கலடா. சிம்ரன் என்னோட பாஸ். நான் இவங்களோட விரும்பலடா. நான் விரும்புறேன். ஆமா, நான் விரும்புறேன் விக்டரை. என்ன பாக்குற? சினிமா தானே முக்கியம் உனக்கு. என் அழகுக்கு ஏத்த ஜோடி நீ இல்லைனாலும் என் அப்பா சொன்னாருன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ என்னை பத்தி கவலைப்படாம 24 மணி நேரமும் சினிமால பெரிய வில்லன் ஆகணும்னு சுத்திட்டு இருந்த. அந்த நேரத்துல நான் வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தேன். அப்ப விக்டர் என் லைஃப்ல வந்தான். உனக்கு டோட்டல் ஆப்போசிட். ஆசைப்பட்டுட்டேன், மனசை பறி கொடுத்துட்டேன். வெக்கத்து விட்டு சொல்றேன், நான் தான் ஆசைப்பட்டேன், ஏங்கி தவிச்சேன். ஆனா அந்த ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? What is this? எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைக்க போறது தானே. வா விக்டர், ஏன் தயங்குற? I don't like this illegal affairs. Cover yourself. என்ன சொல்ற விக்டர்? Don't you love me? என்ன நீ காதலிக்கல? காதலா? என்ன பேசுற சிம்ரன்? எப்பவும் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாராட்டுவ, ஃபேஸ்புக்ல என் கவிதையெல்லாம் பாராட்டுவ, அழகா இருக்குன்னு சொல்லுவ. அதெல்லாம் காதலா? காதல்ன்றது புனிதமானது. ஒரு தடவை தான் வரும். என் லைஃப்ல காதல் கல்யாணம் 2 முடிஞ்சிச்சு. ஐம் சாரி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு மேல காதலத்துக்கு நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன பார்க்க ட்ரை பண்ணுங்க. விக்டர், ஐ ரியலி லவ் யூ விக்டர். ஐ வாண்ட் யூ விக்டர். என் தனிமை தாங்க முடியாத வேதனையை எனக்கு கொடுத்துச்சு. சில நேரத்துல செத்து போயிடலான்னு கூட தோணுச்சு. நான் செத்து இருக்கணும். நீ செத்து இருந்தனா இப்படி அசிங்கப்பட்டிருக்க தேவையில்ல. சாரிடா என் செல்லமே, என் லட்சத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்டா. சினிமால பெரிய வில்லன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உனக்கே வில்லன் ஆயிட்டேன். மன்னிச்சிருப்பா. இனிமே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். சிம்ரன், அவன் அழகானவன் தான், ஆனா நான் உன்னை கையில ஏந்தி பார்த்துப்பேன்.
இதை பாரு பிரதர், அழகு இருக்க வேண்டியது உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. மனசு அழகா இருந்தா எண்ணங்கள் அழகா இருக்கும், எண்ணங்கள் அழகா இருந்தா வாழ்க்கையே ஆனந்தமா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பாமைய தூக்கி எறி. சினிமான்றது உன் ப்ரொஃபஷன், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, தப்பில்ல. ஆனா அதுக்காக பொண்டாட்டிய மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள அன்பா பாத்துக்கிட்டா எந்தவித ஒளிமறைவும் கள்ளக்காதலும் வராது. All the best.